நண்பர்களே, இயற்கை அன்னை அன்போடு தந்த அருமையான பொக்கிஷங்களை உங்ககிட்ட சேர்க்கிறது தான் நேச்சர் யூடியூப் சேனலோட லட்சியமா இருக்கு. அந்த வகையில இயற்கையின் உண்மையால வழங்கப்பட்ட கற்றாழை பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம வீடியோல உலகம் முழுக்க பரவலாக பயனுறும் ஒரு அற்புத மூலிகையா கருதப்பட்ட கற்றாழையின் வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம். இதன் ஆரம்பம் எப்போ, யாரெல்லாம் இதை பயன்படுத்தினாங்க, ஏன் இது இவ்வளவு முக்கியமாயிருக்கு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க பார்க்கலாம். முதலில் கற்றாழையின் வரலாறு பற்றி பார்ப்போம். கற்றாழை என்பது பல நூற்றாண்டுகளாக மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வரும் மூலிகை ஆகும். இதன் வரலாறு பண்டைய நாகரிகங்கள் வரை சென்று சேர்கிறது. எகிப்து நாகரிகம். முதலாவதாக எகிப்து நாகரிகம், அதாவது ஏன்ஷியன்ட் எஜிப்ட். முதல் முறையாக கற்றாழை பண்டைய எகிப்தில் மருத்துவ மற்றும் அழகு பராமரிப்பு முறைகளில் பயன்படுத்தப்பட்டது. இதை அவர்கள் அமர்நிலை தாவரம், பிளான்ட் ஆஃப் இம்மோர்டாலிட்டி என அழைத்தனர். கிளியோபட்ரா நபிகண்ட அழகு தேடிய தனது தோல் மென்மையை காக்க கற்றாழையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்திய நாகரிகம். இந்திய வரலாற்றில் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் ஆகியவற்றில் கற்றாழை முக்கியமான இடம் பெற்றது. இவ்வுலகில் இத்தாவரம் குமாரி என்ற பெயரில் அறியப்படுகிறது. இது பெண்களின் ஆரோக்கியத்திற்கு பல ரீதியாக பயனுள்ளதாக கருதப்படுகிறது. கிரேக்கம் மற்றும் ரோம். பண்டைய கிரேக்கம், ரோமன் நாகரிகங்களிலும் கற்றாழை காயங்கள், தோல் நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஹிப்போக்ரட்டஸ் மற்றும் அலெக்சாண்டர் தி கிரேட் ஆகியோரும் இதன் மருத்துவ வலிமையை பற்றி புகழ்ந்துள்ளனர். சீனா மற்றும் ஜப்பான். பண்டைய சீன மருத்துவ நூல்களில் கற்றாழை முக்கியமான மூலிகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சோங் வம்சத்தின் காலத்தில் இது மூலிகை சிகிச்சைகளில் பயன்படுத்தப்பட்டது. ஐரோப்பியர்கள் காலனிகளுக்கு சென்றபோது கற்றாழையின் மருத்துவ பயன்பாடுகள் பரவின. இப்போது உலகம் முழுவதும் அழகு மற்றும் மருத்துவ துறைகளில் ஆலோவேரா ஒரு முக்கிய மூலிகையாக மாறியுள்ளது. கற்றாழையின் வரலாறு பல நாகரிகங்களை கடந்துள்ளது. இன்று இது ஜெல், ஜூஸ், கிரீம், சோப்புகள், மருந்துகள் மற்றும் சத்து பானங்களில் பரவலாக பயன்படுகிறது. கற்றாழை என்பது மரபு மற்றும் மருத்துவத்தின் சங்கமமாக விளங்கும் ஒரு அற்புத மூலிகை. நன்றி நண்பர்களே, இன்று நாம் கற்றாழை மூலிகையின் வரலாறு பற்றி பார்த்தோம். உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல மருத்துவ தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிறகு பார்க்கலாம். நன்றி.